இந்த பக்தி யோகத்தில் 12வது அத்தியாயம் இத்தனை ஸ்லோகம் பார்த்தோம். 20 ஸ்லோகத்தில் சொல்லி பெருமாள் உத்தம பக்தனோட லக்ஷணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமையிலையும் யார் எப்படி இருப்பா, எப்படி மனுஷர்களோட என்ன பகிர்ந்துக்கணும், அவளோட குணாதிசயங்களை எப்படியெல்லாம் வளர்த்துக்கணும் அப்படின்னு வரிசையாக இந்த இடத்துல சொல்கிறார். அதாவது உத்தம பக்தன் எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாவிடத்திலும் சமபுத்தி உடையவர்களாய், இந்திரிய கூட்டத்தை நன்கு அடக்கியவர்களாய், அப்புறம் சகுண உபாசனையில் சாதகன் தன் முயற்சியில் எதுவும் பெரிதாக செய்யாமல் எல்லாமே செய்ய முடியாது. அதனால் பகவானுடைய கருணையை கொள்வதால் எல்லாவற்றுக்கும் துணை பகவானுடைய கருணை தான் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு படியிலும் அவனோட என்ன இருக்கும், சகாயத்தை பெற்று அது துன்பங்களை எளிதில் தாண்டுகிறான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அசமர்த்தகா அசி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு 10வது ஸ்லோகத்தில். அப்படின்னா அபியாசமாக இருந்தாலும் திறமையில்லை என்றாலும் எனக்காகவே கர்மம் செய்பவனாய் இருக்க வேண்டும் ஒரு உண்மையான பக்தன். எனக்காக கர்மங்களை செய்வதாலும் சித்தியை அடைய முடியும். அப்புறம் ஏதத் கர்த்தும் அபி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். இதை கூட செய்ய சக்தி இல்லை, அவன் என்ன பண்ணுவான், அசக்தகா ஆசி, இதை செய்வதற்கு கூட சக்தி இல்லை ஆயின் அதன் பின் மத்பரகா என்னிடம் சரண் புகுதலிலேயே நாட்டமுடையவனாய், அதாவது சொல்ல மத்யோகம் ஆசிரிதா யதாத்மவான், எல்லா விஷயங்களிலும் மனதை அடக்கினவனாய் அடங்கிய மனத்தினனாய் சர்வகர்ம பலத்தியாகம் குரு, எல்லா கர்மங்களின் பயனையும் எனக்கே அர்ப்பணம் செய்வாய் அப்படின்னு வரிசையா. அதாவது 12வது ஸ்லோகத்திலேருந்து 20வது ஸ்லோகம் வரைக்கும் 9க்கு மேலே 10 ஸ்லோகம் வரைக்கும் உத்தம பக்தனுடைய லக்ஷணங்களையே வரிசையாக சொல்லிட்டு வரார். அத்வேஷ்டா சர்வபூதானாம், அப்புறம் நிர்மமோ நிரஹங்காரா சமதுக்கா சுகா க்ஷமி திருடநிச்சய, என்கிட்டயே மனதை அர்ப்பணம் செய்தவனாய், மத்பக்தா வேறு எதிலும் நாட்டமில்லாதவனாய் அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு நிச்சயமாக தர்ம அமிர்தம் தர்மத்தை நின்று நழுவாதவனாய் தன்னால் இயன்ற வரையில் யதோக்தம் உபாசத்தேன்னு சொல்கிறார்ல, யதோக்தம் இதம், இதை இங்கே கூறிய வண்ணம் தன்னால் இயன்ற அளவு எவர்கள் நன்கு அனுசரிக்கின்றார்களோ அவர்கள் ஸ்ரத்தையுடையவர்களுமாக என்னையே உயர் பொருளாக கொண்டவர்களும் அதீதா மிகவும் பிரியமானவர்கள் எனக்கு அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். இதையே ஓங்கும் உருவை பரவும் உத்தமராம் பக்தர் தமை தீங்கரவே காக்கும் திறமும் பின் நீங்கரிய அக்கரத்தை உண்ணுபவர் ஆரியிலும் அர்ஜுனருக்கு மைக்கடல் வண்ணன் புகழ்வான் மற்று. அர்ஜுனனுக்கு என்ன சொன்னார் பெருமாள், இதெல்லாம் மைக்கடல் வண்ணன், மைக்கடல் சொன்னால் கடல் வண்ணன் இல்லையா, அந்த மாதிரி கருங்கடல் யார் அவர், கருணைக்கடல், அதனால் கருணைக்கடல் வண்ணன் புகழ்வான் என்ன சொல்கிறான் மற்ற. இதை பார்த்து என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால் ஓங்கும் உருவை பரவும், பெருமாளுடைய உயர்ந்த சிறப்பான உருவங்கள் இருக்கே அதை நன்றாக அனுபவித்து உத்தமராம் பக்தர் யாரெல்லாம் கேட்டால் அவரை தீங்கரவே உத்தமமான பக்தர்களை தான் என்ன பண்ண தானே சமுத்தர்த்தா, உத்தர்த்தான்னு சொன்ன இந்த சமுத்திரம் வாழ்வாகின்ற இந்த கடலிருந்து அவர்களை நானே மீட்டு கொடுப்பேன்னு சொன்னார் இல்லையா, அதனால்தான் தீங்கரவே காக்கும் திறமும் பின் நீங்கரிய அக்கரத்தை உண்ணுபவர், பெருமாள் நம்மளை காப்பாற்றி மேலே கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அந்த திருவடி தாமரைகளையே நாம் பற்றி கொண்டால் என்ன பண்ணுவோம், மேலே இந்த ஜென்மமாகிற இந்த பயணம் இருக்கே வாழ்வு என்கின்ற பயணம், வாழ்வு என்கின்ற பயணத்தை சிறப்பாக நீக்கி மீண்டும் பிறவாத வண்ணம் நம்மளை மேலே ஏற்றுவார், வைகுண்டத்துக்கு முக்தியை கொடுப்பார். பக்தி அதற்கு சிறந்த சாதனம். அதுக்கு துணை புரிவது என்ன, கர்மயோகம் அபியாச யோகம், இதெல்லாம் பண்ணிவிட்டு இதெல்லாம் அதை சக்தி செய்வதற்கு சக்தி இல்லை ஆயினும் என்ன உன் பாதமே கதி அப்படின்னு சரணாகதி சொல்லிவிட்டா சுவாமி நம்மளை கடை தேய்த்துடுவார். கடை தேய்த்துடுவேன் அப்படின்னு அர்ஜுனனுக்கு பெருமாள் என்ன சொல்கிறார், தைரியம் சொல்கிறார். அதனால் பக்தி செய்வது சிறப்பு என்பது இந்த அத்தியாயத்தில் நம்மளுக்கு சிறப்பாக விளங்குறது. சுவாமியே அதுக்கு நிறைய வழியை சொல்லியிருக்கார். அடுத்து வர அத்தியாயத்தில் இன்னும் பெருமாளை என்னெல்லாம் விளக்கமாக சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ. அடுத்தது 20வது ஸ்லோகம்.
ये तु धर्म्यामृतमिदं यथोक्तं पर्युपासते श्रद्धादाना मत्परमा भक्तास्तेतीव मे प्रियः ये तु धर्म्यामृतमिदं यथोक्तं पर्युपासते श्रद्धादाना मत्परमा பக்தாஸ்தேதீவ மே பிரியாக. இந்த 20வது ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நிச்சயமாக எவர்கள் தர்மியாமிருதம் தர்மத்தை நின்று வழுவாததும் அழியாததுமான இதம் இந்த மார்க்கத்தை யதோக்தம் இங்கே கூறிய வண்ணம் தங்களால் என்றளவு பரியுபாசத்தை நன்கு அனுஷ்டிக்கின்றார்களோ, ஸ்ரத்ததானாக ஸ்ரத்தை உடையவர்களும் மத்பரமாக என்னையே உயர்பொருளாக கொண்டவர்களும் பக்தாக பக்தர்களுமான தே அவர்கள் எனக்கு அதீவக மிகவும் பிரியமானவர்கள். தே பிரியமான அப்படின்னு சொன்னார் இல்லையா. இந்த அடுத்த 15 ஸ்லோகத்தில் இதுக்கு முன்னாடி உள்ளதுலேருந்து யாரெல்லாம் தனக்கு ரொம்ப பிரியமானவர் அப்படின்னு பெருமாள் உத்தரவுத்தரியாக ஒரு கோணத்துலேயும் சொல்லிகிட்டே புரிய வச்சுன்னு வரார். அப்போ வரும்பொழுது இந்த 20வது ஸ்லோகத்தில் நிச்சயமாக எவர்கள் தர்மத்திலிருந்து வழுவாததும் அழியாததுமான இந்த மார்க்கம் என்னது, பக்தி மார்க்கம், எப்படி பெருமாளை சகுணமாக உபாசிக்க வேண்டும், நிர்குணமாக உபாசிக்கணும் என்ன சொன்னால், சரீரத்து மேலே இருக்கிற ஈடுபாடை விட்டால் மாத்திரம்தான் நிர்குண உபாசனை செய்ய முடியும். யாருக்குமே சகுணத்தை உபாசம் பண்ணுறது தான் சிறந்தது, ஏற்புடையது. ஏன்னா சரீரத்து மேலே இருக்கிற ஈடுபாட்டை விட்டுவிட்டா நம்மளால் என்ன பண்ண முடியாது. இந்த ஜீவனம் இருக்கே, இந்த வாழ்க்கைன்ற பயணம், அது நம்ம சென்ற ஸ்லோகத்தில் சொன்னோமே, அதாவது அவனவனுக்கு ஒரு கடமை இருக்கும். அப்போ இருக்கும்போது அந்த கடமை இருக்குது என்ன, சர்வாரம்ப பரித்தியாகி அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த விதமான ஒரு ஈடுபாடு இல்லாமல் வேலைகளை செய்யணும்னு சொன்னால் இந்த ஜீவனமாகிற யாத்திரை தானே நடக்கும். எப்படி ஈடுபாடு இல்லைனாலும் பிராரப்த வசத்தினால நடக்கும். அப்போ கர்மாவோட அடிப்படையில் நம்ம ஜீவனம் நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொன்னால் அப்புறம் எப்படி நம்ம சரீரத்து மேலே ஈடுபாடு இல்லாமல் இருக்க முடியும்? அதனால் அது சாத்தியம் இல்லை. அதனால் எல்லா விஷயங்களிலும் அந்தந்த வர்ணாசிரமங்களுக்கு மாறாமல் அதில் உள்ள கருத்துக்களை யதோக்தம் அனுசரிக்கிற அளவுக்கு பண்ணினமான நம்மளுக்கு அப்போ என்ன ஏற்புடையது, சகுண தியானம். பெருமாளை என்ன அவருக்கு உருவம் உள்ளது, நம்ம கூப்பிட்டா அவர் பார்ப்பார், நம்மளுக்கும் அவரை உருவத்தை கொண்டு தான் மனதில் பக்தியை வளர்த்து கொள்ள முடியும் அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவில் நம்ம யோசிக்கும் பொழுது பெருமாள் என்ன சொல்கிறார், யதோக்தம் பரியுபாசத்தே இந்த மார்க்கத்தை தங்களால் இயன்ற வண்ணம் இங்கே கூறிய வண்ணம் நன்கு அனுஷ்டிக்கின்றார்களோ, ஸ்ரத்தை உடையவர்களும் என்னையே உயர்பொருளாக கொண்டவர்களும் ஆகிய என்னுடைய பக்தர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அந்த கருத்தை, பக்தி யோகத்தில் இருக்கிற கருத்தை கடைசி ஸ்லோகத்தில் சொல்லி முடிக்கிறார். அப்புறம் இந்த விஷயம் இருக்கே, இந்த அத்தியாயத்தோட விஷயம் என்னெல்லாம் சொல்கிறார், அதாவது எந்த விதமான பக்தி செய்கிறதா இருந்தாலும் சகுண உபாசனை சிறந்ததா நிர்குண உபாசனை சிறந்ததா என்று அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்குறாப்புல. உடனே பெருமாள் என்ன சொல்கிறார், நிர்குண உபாசனை உடல் பற்று ஒழிந்த சிலவர்க்கு மட்டுமே கூடும் என்றும் சகுண உபாசனையே பொதுப்பட சிறந்ததென்றும் எல்லாருக்கும் எளிதில் கை கொள்ளக்கூடியது என்றும் பகவான் தெளிவாக கூறுகின்றார். பிறகு தன்னை வழிபடுபவரை சம்சார சாகரத்து நின்று கரையேற்றி விரைவில் காப்பேன் என பகவான் உறுதி கூறுதல். மேலும் அனன்ய பக்தி இல்லாத பொழுது, அதாவது அனன்ய பக்தி இயலாத பொழுதும் கர்மயோகமே பயில வேண்டும். ஏன்னா அனன்ய பக்தி என்ன சொன்ன எப்படின்னு கேட்டால், இடைவிடாமல் தியானிக்க வேண்டும், இடைவிடாமல் பக்தி செய்ய வேண்டும். அப்போ நம்மளுக்கு அது சாத்தியம் இல்லை. ஏன்னா சம்சாரத்தில் இருக்கும்பொழுது நிறைய கடமைகள் குறுக்கே நிற்கும். கடமைக்கு தாண்டி தான் பக்தி பண்ணுறதுக்கே போகணுமா இருக்கும். அதனால் பெருமாள் என்ன சொல்கிறார், அபியாச யோகத்துக்கு இருக்கும்பொழுது கர்மயோகத்தை தான் நீ கூடாத செய்யணும். அனன்ய பக்தி இயலாத போது அபியாச யோகம் பயில வேண்டும் என்றும், அதுவும் இயலாத பொழுது கர்மயோகம் பயில வேண்டும் என்றும், அதுவும் இயலாத போது அசக்தன் என்று தன்னையே பகவானிடம் நிவேதனம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது கர்மயோகம் பண்ணணும், அது முடியாட்டா என்ன செய்யணும், அபியாச யோகம் இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், பயிற்சி பண்ணணும். பயிற்சி பண்ண பிறகு கர்மயோகம் முயற்சி பண்ணணும். அதுவும் இயலாத பொழுது
தன்னை அசக்தன், எனக்கு எதுவுமே என்ன முடியல, நிரந்தரம் நினைப்பதாக நீ நினைக்க வேண்டும்னு பெருமாளண்டியை சொல்லிட்டு தொடர்ந்து அவனையே நினைத்து கொண்டு அசக்தன் என்று தன்னையே பகவானிடம் நிவேதனம் செய்து எல்லா குறைவும் அவனருளாலேயே நிறைவாக மாறும் என்று எல்லாவற்றையும் அவனிடமே ஒப்படைத்து விட வேண்டும். ஒப்புவித்து விட்டால் என்ன செய்யணும்? அதுவே சுவாமியே நம்மளை கை பிடிச்சி இந்த சம்சாரம் என்கிற சாகரத்திலேருந்து மேலே ஏற்றி விடுவார். நிச்சயமாக ஏற்றி விடுவார். சொன்ன வார்த்தைக்கு நமக்கு மனப்பூர்த்தியாக நம்மளை என்ன பண்ணணும்? அப்பா எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நிச்சயமாக சரணாகதி பண்ணி சுவாமிகிட்ட கொடுத்துட்டா சுவாமியே நம்மளை என்ன பண்ணுவார்? மேலே தூக்கி விடுவார். இந்த முறை எல்லாவற்றிலும் எளிதாயினும் பயனீர் குறவுபட்டதென்று. இப்போ என்ன சொல்கிறோம்? இவ்வளோ கஷ்டப்பட்டு கர்ம யோகம் பண்ணணும், இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன அபியாச யோகம் பயில வேண்டாம். ஆனால் இது என்ன பண்ணுற? இது பண்ண முடியல, அது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கடைசியில் என்னையே உன்கிட்ட கொடுத்துட்றேன்ப்பா, இது என்னை நீயே திருத்தி பணி கொண்டு மேற்கொண்டு வரணும் அப்படின்னு மேலே கூட்டின்னு வரணும்னு சொல்லிட்டா இது என்னப்பா? இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமாக தொடர்ந்து கர்மம் பண்ணிட்டு இருக்கோம், இத்தனை வருஷமாக தியான யோகம் பயிற்சி பண்ணுறோம், இத்தனை வருஷமாக அபியாசம் பண்ணி நம்மளை தயார்படுத்திக்கிண்டு யோகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் விட்டுட்டு கடைசியில் ஒன்னையே அர்ப்பணிக்கிற அப்படின்னு சொன்னால் இது மிகவும் எளிதானது தான். தன்னையே அசக்தன் என்று சொல்லி சுவாமியோட திருவடியில் நம்மளை என்ன பண்ணிக்கிறது? ஒப்படைத்து விட்டால் அப்படின்னு சொன்னால் அந்த ஒப்படைப்பது என்பது மிகவும் எளிதானதான். ஆனால் இது என்னது? பயனில் குறைவுபடாதது. கர்மயோகம் பண்ணினா என்ன மாதிரி வைகுண்டம் முக்தி கிடைக்குமோ, அபியாச யோகம் பயிற்சி பண்ணிட்டு அது வழியாக அந்த யோகத்தை செய்து மேலுக்கு போனால் எப்படி ஒரு முக்தி கிடைக்குமோ, அதுபோலவே முழுவதும் அசக்தன் என்று சொல்லி சுவாமியின் திருவடி வாரத்தில் சரணாகதி செய்தாலும் அதற்கு கிடைக்கக்கூடிய பயனும் மிகவும் சிறந்தது, அது பயனில் குறைவுபடாதது என்று கூறுதல். மேலும் உத்தம பக்தனுடைய லட்சணங்களை கூறி இந்த அத்தியாயத்தை முடிவு செய்கிறார். உத்தம பக்தர்களுடைய லட்சணங்கள் என்ன? முதல்ல சர்வாரம்ப பரித்தியாகி, அதுக்கப்புறம் என்ன? எந்த விஷயத்தை செய்தாலும் யதோக்தம் தன்னால் முடிந்த அளவுக்கு இதை செய்யணும். அதுக்கப்புறம் ஆசையால் தூண்டப்பட்டு ஒரு கர்மத்தையும் ஆரம்பிக்காவிட்டாலும் பிராரப்த வசத்தால் நாம் தேடாத துன்பம் வருவது போல இந்த சரீர யாத்திரை தானே நிகழும். தேடாத துன்பம் வருவது போல எதிர்பாராத மகிழ்ச்சியும் வரும். மகிழ்ச்சி வந்து தொட்டு செல்லும். கர்மாவத்தினால் வர துன்பத்தை அனுபவித்து அதை நம்மளை நன்னா ஒன்று பண்ணோம், ஓரளவுக்கு உள்ளே வந்து நுழைஞ்சிட்டு போகும். அதுக்கப்புறம் சுச்சியாக இருக்கணும். எல்லாத்துக்கு மேலே சத்ரு பகவானிடத்தில் அன்பு பாராட்ட வேண்டும். நண்பனிடத்திலும் என்ன பண்ணக்கூடாது? குறை காணக்கூடாது. அதுபோலவே பகவானிடத்தில் நாம் குளிரிலும் வெப்பத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் என்ன பண்ணணும்? சமமானவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு நிறைய வரிசையாக லிஸ்ட் அவுட் பண்ணுறார். அப்புறம் இகழ்ச்சியையும் புகழ்ச்சியையும் ஒன்றாக கொள்ள வேண்டும். எப்பொழுதும் மௌனியாகவும், பிறகு சந்தோஷம் அடைபவனாகும். எது கிடைக்கிறதோ அதில் சந்தோஷம் அடைபவனாகும், எது கிடைக்கிறதோ அதில் திருப்திப்படக்கூடியவனாகும். எதை அனுபவிக்க வேண்டுமென்றாலும் அதில் ஒரு திருப்தி, போகிறோம் வந்து கிடச்சது போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவனோ, இவ எல்லாருமே உத்தமமான பக்தி இருக்கிறவனுக்கு என்னெல்லாம் அடையாளம் அப்படின்னு கேட்டால் இது எல்லாம் பெருமாள் சொல்கிறார். அப்புறம் யாரிடத்திலும் என்ன பண்ண மாட்டான்? அவன் கோவப்பட மாட்டான். அப்புறம் பகைமை இல்லாதவன், எல்லாரிடத்திலும் ஸ்நேகம் பூண்டவன், கருணை மனம் உடையவன், நான் எனது என்னுடையது அப்புறம் அதை மாதிரி தனக்கு ஒன்று சொல்கிறது அந்த மாதிரி சொந்தம் கொண்டாடக்கூடிய மனம் இல்லாதவனாகும். துன்பத்தையும் இன்பத்தையும் சுகமாக கருதுவனாகும். சமமாக கருத வேண்டும். சுகம் பரவாயில்ல, கிடச்சது போகிறோம் சுகம்னு நினச்சிண்டா கூட அதை என்ன பண்ணணும்? சமமாக கருதுபவனாகும். திடமான நிச்சயம் உடையவனாகும். திருட நிச்சய திருடசித்தம் உடையவனாகும். திடமான நிச்சயம் உடையவனாகும். அர்ப்பித மனோபுத்தி என்ன பண்ணுறார்? மனதையும் புத்தியையும் என்னிடத்தில் அர்ப்பணம் செய்தவனாகும் அப்படின்னு சொல்லி மொத்தமாக இத்தனை இலக்கணம், இத்தனை ஒரு உதாரணம் சொல்லி இதெல்லாம் யார் இருக்கோ அவள்லாம் எனக்கு உத்தமமான பக்தர்கள் அப்படின்னு சொல்லி பெருமாள் இந்த அத்தியாயத்தை தலை கட்டுறார். அப்படி சொல்லும்பொழுது அதில் கடைசியாக என்ன சொல்கிறார்? இதி ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே பக்தி யோகோ நாம द्वादशोऽध्यायः. ஸ்ரீ